நம்ம பண்ணிடுவோம். அடுத்து மேகசின் பருவ இதழ், மேகசின் பருவ இதழ். பப்பட்ரி பொம்மலாட்டம், பப்பட்ரி பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி எழுத்திலக்கணம். டயலாக் இலக்கணம், டயலாக் இலக்கணம். அடுத்து இயல் 2 பார்ப்போமா? 2 காடு. தலைப்பு போட்டுக்கோங்க, காடு. காடு இந்த பாடல் எழுதியவர் யார்? சுரதா. சுரதா, காடு சுரதா போட்டுக்கிட்டீங்களா? அடுத்து சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். ராஜகோபாலன் சுப்ரத்தின தாசன் அப்படிங்கிற சுருக்கம் தாங்க சுரதா. இவர் ஏன் இப்படி இந்த பெயரை வச்சுக்கிட்டார் அப்படின்னா, பாரதிதாசன் இருக்காருல்ல, அவர் மேல கொண்ட அன்பினால், பற்றினால், காதலால், எது வேணாலும் சொல்லலாம், அவர் மேல கொண்ட பற்றினால் இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, தன்னோட பெயரை சுப்பரத்தின தாசன் மாத்திக்கிட்டாரு. அது சுருக்கி சுரதா அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. ஆனா இவருடைய பெயர் ராஜகோபாலன், அதுதான் இயற்பெயர். சரியா? அப்ப சுரதாவோட இயற்பெயர் கிட்ட ராஜகோபாலன் யாருக்காண்டி மாத்திக்கிட்டான்னா பாரதிதாசனுக்காண்டி மாத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஓமை கவிஞர். ஓமை கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேட்டா சுரதா. ஓமை கவிஞர் சுரதா, அதுதான் அவருடைய சிறப்பு பெயர். இப்ப இவரோட படைப்புகள் பார்த்துக்கிட்டுவோம். நம்ம ஷார்ட்டா உங்களுக்காண்டி கொடுத்துருக்க எல்லாமே விறுவிறுன்னு பார்த்துடலாம். இவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா அமுதும் தேனும். எழுதி படிங்க, மெட்டீரியல்ஸ் எதிர்பார்க்காதீங்க, எழுதுங்க. எழுதுனா நம்மளுக்கு 10 தடவை படிச்ச சமம் ஒரு தடவை நீங்க எழுதுனீங்கன்னா. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். எழுதிட்டீங்களா? சுரதாவோட படைப்புகள் அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசை பாத்துருங்க. அப்பதான் அந்த பருவம் உங்களுக்கு முடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஷெட்யூல் படி 30 நாள்ல நம்ம ஜெயிக்க முடியும். கார்த்திகை தீபன காடெல்லாம் பூத்திருக்கும். கார்த்திகை தீபன காடெல்லாம் பூத்திருக்கும். இந்த பாடல் எழுதியவர் சுரதா. இந்த பாடல் எந்த பாவகையை சாருது அப்படின்னா கிளிக்கண்ணி. எழுதிக்கோங்க, கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சாருது. கார்த்திகை தீபன காடெல்லாம் பூத்திருக்கும். சரியா? அடுத்து பாருங்க, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, விலங்கினங்கள் எங்கும் தெரியும் கிளியே இயற்கை விடுதியிலே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எழுதின சுரதா தான். இந்த காடுங்கிற இந்த இதுலதான் இது எல்லாமே வருது. இந்த பாடலோட வரிகள் மிஸ் பண்ண கூடாதுன்னு அதையும் கொடுத்திருக்கேன் நானு. அதுக்கப்புறம் இது எழுதினவர் யாருன்னு கேட்டா சுரதா. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை அந்த மாதிரி விலங்கினங்களோட பெயர்கள் விடுதியிலேங்கிற மாதிரி முடிஞ்சிச்சுன்னா சுரதா. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்துடலாம் நம்ம. கால், கான், அடவி, புறவி, புறவு, அழுவம், பொதி, கணையம். இது எல்லாமே காட்டை குறிக்கிற வேறு பெயர்கள். சரியா? சின்ன ஒன்வேட கூட நம்ம விட மாட்டோம், அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈன்று, அடுத்து பொருள் பார்த்துடலாம். ஈன்று பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, களித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதி தங்கும் இடம். அடுத்து பாருங்க, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறனின்றி என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதியார். அடுத்து வாழை கன்றை ஈன்றது, வாழை கன்றை ஈன்றது. அதுக்கப்புறம் காடெல்லாம் எப்படி பிரிக்கணும்? காடு கூட்டல் எல்லாம், காடு கூட்டல் எல்லாம். அதே மாதிரி கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கெடுக்கும், கிழங்கு கூட்டல் எடுக்கும், கிழங்கெடுக்கும். அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அடுத்த பாடம், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இந்த பாடலோட ஆசிரியர் யாரு? ராஜ மார்த்தாண்டம். எழுதிக்கோங்க, ராச மார்த்தாண்டம். இப்ப இவர் என்னவாளா இருந்தாரு? ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு, ஒரு இதழாளராகவும் இருந்திருக்காரு. எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் இதழாளர். ராச மார்த்தாண்டம் கவிஞர் இதழாளர். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற இந்த பாடல எழுதியவர். அடுத்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழ் இவர் நடத்திட்டு வந்தார். இவர் நடத்திய இதழோட பெயர் என்ன? கொல்லிப்பாவை. கொல்லிப்பாவை. ராச மார்த்தாண்டம் நடத்திய சிற்றிதழின் பெயர் கொல்லிப்பாவை. கவனிங்க கிளாஸ். அதே மாதிரி அடுத்து பாருங்க, ராச மார்த்தாண்டத்தோட நூல் அப்படிங்கிற இடத்துல, கவிதை நூல் அப்படிங்கிற இடத்துலதான்
இது வந்து இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி இது இந்த ராச மார்த்தாண்டம் நூல், கவிதை நூல் வந்து தமிழ் வளர்ச்சி துறை இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதுக்கு பரிசு அளித்திருக்காங்க இவரோட இந்த நூலுக்கு. அடுத்து பார்த்தோம்னா சிறந்த தமிழ் கவிதை தொகுத்து, சிறந்த தமிழ் கவிதையெல்லாம் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலை உருவாக்கி இருக்கார். யாருன்னா ராச மார்த்தாண்டம். சிறந்த தமிழ் கவிதையை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல ஒரு நூலை உருவாக்கிட்டார் ராச மார்த்தாண்டம். அடுத்து பாருங்க, ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் அப்படியே நிற்குது அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த பாடல். இதை எழுதியவர்தான் ராச மார்த்தாண்டம். பொருள் பார்த்திடலாம். பரவசம், மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல். குழந்தை வரைந்து, இது எழுதிக்கோங்க, குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவாகியது என்ற பாடல் வரியின் ஆசிரியர் கலாபெரியா. இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு? கலாபெரியா. குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே தானா, வானம் வந்து தானாவே உருவாச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. யாருன்னா கலாபெரியா. அதுக்கப்புறம் அடுத்து பாருங்க, நாவல் பழத்திற்கு உவனம் என்ன அப்படின்னா கோழிக்குண்டு, அதாவது உவமை. நாவல் பழத்துக்கு உவமை என்ன சொல்லுவோம் நம்ம? கோழிக்குண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க இப்படி பிரிக்கிறதுன்னு, பெயரிரா, பெயரிரியா, பெயர் கூட்டல் அறியா, பெயர் அறியா, பெயர் கூட்டல் அறியா, மனம் இல்லை, மனம் கூட்டல் இல்லை, நேற்று கூட்டல் இரவு, நேற்றிரவு. அடுத்த தலைப்பு போட்டுக்கோங்க, விலங்குகள் உலகம், விலங்குகள் உலகம். அடுத்த பாடம் விலங்குகள் உலகத்துல நம்ம வந்து குறிப்பா நல்லா குட்டியாவே உங்களுக்கு நல்லா நீட்டா கொடுத்துட்டேன் எல்லாத்தையுமே. யானை, யானை பத்தி பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு யானை 65 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 வகையான யானை இருக்கு. அதுல வந்து ஆசியா யானை ஒண்ணு, ஆப்பிரிக்கா யானை ஒண்ணு. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு யானை ஒரு நாளைக்கு 65 லிட்டர் தண்ணி குடிக்கும். அதே மாதிரி சாப்பாடுங்கிற போது புல்லு, இலை இதெல்லாம் வந்து எத்தனை கிலோ திங்கும்னா 250 கிலோ அது சாப்பிடுமா. 250 கிலோ எழுதிக்கோங்க. இதெல்லாம் ஆசிய யானை, ஆப்பிரிக்கா யானை, இந்த ரெண்டுமே இருக்கு. இப்ப ஆசிய யானையில ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இல்லைங்கிறாங்க. அதே மாதிரி ஆப்பிரிக்கா யானையில ஆண் யானைக்கும் பெண் யானைக்கு ரெண்டுக்குமே தந்தம் இருக்கு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டோட வனக்கல்லூரி எங்க இருக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டோட வனக்கல்லூரி கோவை மேட்டுப்பாளையத்துல இருக்கு, அதாவது கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து அங்கேயே வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கு. அதே மாதிரி வனவிலங்குக்குரிய பல்கலைக்கழகம், அதாவது வனவியல் அப்படின்னு ஒரு துறை இருக்கு, அதை படிக்கிறக்குரிய காலேஜும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க எழுதிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து பாருங்க, காட்டினோட வளத்தை வந்து எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த குறியீடு, காட்டினோட வளத்தின் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா புலிய வச்சுதான் காட்டோட வளத்தை வந்து அவங்க குறிச்சுக்கிடுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சிங்கம்னு பார்த்தோம்னா, சிங்கம் வந்து 2 வகை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் அப்படின்னு 2 வகை இருக்கு. குஜராத் மாநிலத்துல ஆசிய சிங்கம் வந்து கிர் சரணாலயத்துல மட்டும்தான் இருக்கு. குஜராத் மாநிலத்துலதான் ஆசிய சிங்கம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா அந்த மாநிலத்துல கிர் சரணாலயத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இயற்கை விஞ்ஞானிகள் வந்து இப்ப வந்து புலியதான் வந்து காட்டுக்கு அரசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ புக்ல போட்டிருந்தாங்க. சோ அதையுமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இயற்கை விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற, புலிய மட்டும்தான் அவங்க வந்து காட்டுக்கு அரசன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்தியாவுல மான்கள்ல பல வகை மான்கள் இருக்கு. அதாவது உதாரணமா சருகுமான், மெளமான், வெளிமான். முதல் இருப்பிடம், அதாவது மனிதனுடைய முதல் இருப்பிடம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா காடு தாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய புலிகளோட காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா முண்டந்துறையில தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. முண்டந்துறை காப்பகம் அப்படிங்கிறது வந்து எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கு? 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல முண்டந்துறை காப்பகம் போட்டிருக்காங்க. கேட்க வாய்ப்பு இருக்கு, எழுதிக்கோங்க. 895 சதுர கிலோமீட்டர். காலையில கிளாஸ கவனிங்க, அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் அடிங்க, சரியா வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உலகில் எத்தனை வகை யானைகள் இருக்கு அப்படிங்கிட்டு இருக்காங்க. உலகத்துல எத்தனை வகை யானைகள் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 வகை யானை இருக்குன்னு. அடுத்து அனைத்துண்ணி அப்படிங்கிறது எது? கரடி. இது எல்லாருக்குமே தெரியும்,
தெரியாதவங்க எழுதிக்கோங்க, தெரிஞ்சவங்க ஓகே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும். அடுத்து கரடி வந்து எத்தனை கிலோ எடை இருக்கும்? 160 கிலோ எடை இருக்குங்க கரடி. சரியா? அதே மாதிரி புலி வந்து கருவூற்ற புலி வந்து 98 நாள்ல 2 இல்லைன்னா 3 புலிய வந்து குட்டியா அது வந்து ஈனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நாள்னு கேட்டா 98 நாள்ல வந்து அது வந்து குட்டி வந்து போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பிரித்தெழுதுகள்ல இந்த மாதிரி ஒன்பது பார்த்துக்கலாமா? காட்டாறு, காடு கூட்டல் ஆறு, அனைத்துண்ணி, அனைத்து கூட்டல் உண்ணி, நேரம் கூட்டல் ஆகி, எப்படி சேர்க்கணும்? நேரம் ஆகி, வேட்டை கூட்டல் ஆடிய, எப்படி சேர்க்கணும்? வேட்டையாடிய. அதுக்கப்புறம் பாருங்க, யானை கூட்டத்துக்கு எந்த யானை வந்து எப்பவுமே தலைமை தாங்கும்? பொதுவாகவே யானை கூட்டம் அப்படின்னாலே பெண் யானை தாங்க தலைமை தாங்கும், இதை தெரிஞ்சுக்கோங்க, பெண் யானை. அதுக்கப்புறம் கரடிகளை தேனீக்கள் வந்து எப்படி அதாவது தேன் நிறைய கரடி சாப்பிடும், கரடிக்கு தேன் பிடிக்கும். அது சாப்பிடும் போது தேனி வந்து அது தாக்கும்போது அதுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது அப்படின்னா அது காரணம் என்னன்னா அதோட அடர்ந்து முடிகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் அந்த லெசன் முழுசுமே கவர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. அடுத்து வந்து நாங்க கவர் பண்ணது இந்திய வனமகன். எழுதிக்கோங்க, இந்த பாடத்தோட தலைப்பு இந்திய வனமகன். இப்ப நம்ம இயல் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம், 7ஆம் வகுப்பு இயல் 2 பார்த்துட்டு இருக்கோம். விடுவிடுன்னு எழுதுங்க, இந்திய வனமகன். இவங்க இந்திய வனமகன் யார சொல்றாங்க அப்படின்னா ஜாதவ் பாயேங்க தான் சொல்றாங்க. இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் மாநிலத்தை சார்ந்தவர். ஜோர் விராட். நாங்க ஒரு 7-8 பேர் சேர்ந்து நோட்ஸ் ரெடி பண்றோம். இது ரெடி பண்றதுக்கு எங்களுக்கு 5 hours ஆகுது. திரும்ப நாங்க உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி திரும்ப நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து லைவ்ல நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 hours ஆகும். ஸோ டோட்டலா 10 hours செலவு பண்ணி நாங்க நடத்துறோம். ஸோ நீங்க வெற்றி பெறக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க கவனமா கிளாஸை கவனிச்சு கவனமா அந்த டயத்துக்கு அட்டன் பண்ணுங்க. நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க, நீங்க கூடயே டிராவல் பண்ணுங்க. அசாம் மாநிலம் ஜோர் விராட் எழுதிட்டீங்களா? அடுத்து பாருங்க, இவர் வந்து என்ன சாதிச்சாரு, ஏன் இவர் இந்தியாவோட வனமகன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா இவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவுல வந்து மிகப்பெரிய ஒரு தீவுல வந்து மிகப்பெரிய ஒரு காடை உருவாக்கி இருக்காரு. 30 வருஷமா அந்த காட்டுக்காண்டி இவர் உழைச்சிருக்காரு. ஒரு காடையே உருவாக்கி இருக்காருங்கிறனாலதான் இவருக்கு வந்து இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு ஜாதவ் பையனுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டம் வந்து கொடுத்தாங்க. இவங்க தான் கொடுத்திருக்காங்க. எப்பன்னா 2012 தான் கொடுத்திருக்காங்க. ஒரு தனி ஆளா இருந்து ஒரு காடை உருவாக்குறது பெரிய விஷயம் இல்லையா? அதனாலதான் எல்லாருமே பட்டம் கொடுத்த வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2015 இந்திய அரசு இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருதை வந்து வழங்கியிருக்கு. யாருக்கு? ஜாதவ் பத்மஸ்ரீ வழங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜாதவ் பையனுக்கு. அதுக்கப்புறம் வந்து கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்பெறும் முனைவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து வழங்கி இருக்கு இவர் ஜாதவுக்கு. அடுத்த இலக்கணம் பார்த்துடலாமா? இலக்கணம் நடத்தும் போது கவனிங்க அண்ட் ஷார்ட்டாவே நோட்ஸ் குறிச்சுக்கோங்க. இது வந்து 4 வகை குறுக்கங்கள். ஏற்கனவே 6ஆம் வகுப்புல நம்ம 4 வகை சொற்கள் பார்த்தோம்ல. சோ இது வந்து 4 வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம், இந்த மாதிரி 4 வகை குறுக்கம் இருக்கு. சோ அந்த குறுக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ நீங்க தேவையானதா மட்டும் நோட்ஸ் இருந்தா மீதி எல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து எப்பயுமே உங்களுக்கு அவைலபிள், ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே. அதுக்கப்புறம் பாருங்க, ஐ தனித்து ஒலிக்கும் பொழுது 2 மாத்திரை. ஐ வந்து தனியா வந்துச்சுன்னா 2 மாத்திரைங்க. அதே இது ஐ வந்து முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரையாவும், இடையில வந்துச்சுன்னா 1 மாத்திரையாவும், இறுதியில வந்துச்சுன்னா 1 மாத்திரையாவும் வரும். இதை வந்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஐ வந்து முதல்ல வரும்போது வையம், ஒய், ஐ முதல்ல வந்திருக்கா, அப்போ 1.5 மாத்திரை. அதே இது ஐகாரம் வந்து இடையில வரணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்திருக்கேன் வளையல், அப்ப லை அப்படிங்கிறது நடுவில் இருக்காங்க, ஐ சவுண்ட் வருதா, அப்ப அது வந்து 1 மாத்திரை. அதுக்கப்புறம் ஐகாரம் இறுதியில வரும்போது ஒரு வேர்டு எக்ஸாம்பிளுக்கு பறவை, பறவை ஐங்கிறது கடைசியா வந்திருக்கா, அப்ப அது ஐகாரம் இறுதியில வந்திருக்கு, அப்ப அது 1 மாத்திரை. இந்த மாதிரிதான் வந்து நம்ம ஐகார குறுக்கத்துல வந்து நம்ம வந்து கிளாரிபிகேஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவு வந்து தனித்து ஒழிக்கும் பொழுது 2 மாத்திரையா தான் வரும். ஆனா முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை. அதே இடையில இறுதியில அவு வரவே வராது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, எழுதிக்கோங்க, இல்லைன்னா கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, மகர குறுக்கம். மகர குறுக்கம் அப்படிங்கிறது வந்து 1/2 மாத்திரை, 1/4 மாத்திரை இந்த மாதிரிதான் வரும். வளம் வந்தான், பொன்மம், மருமம். அப்ப அந்த மகரம் அப்படிங்கிறது 1/2 மாத்திரையாவும் 1/4 மாத்திரையாவும் வரும். ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது 1/2 மாத்திரையாவும் 1/4 மாத்திரையாவும் ஒழிக்கும். வேட்டை, அப்ப ஐ வந்திருக்கு, அப்ப 1 மாத்திரை. இப்ப சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும். சரியா? சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
சொல்லோட முதல்ல மட்டுமே வருது அவுகார குறுக்கம் தான் நம்ம பார்த்துட்டோமே. அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் சொல் வந்து நம்ம பார்த்துடலாமா? ஐலாண்ட் தீவு, நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம், வைல்ட் அனிமல் வன விலங்குகள், ஃபாரஸ்ட் கன்சர்வர்